வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் தான் அரியன் ஃபைனான்ஸ் ஓனர் பேசுகிறேன். இல்லைண்ணே இப்போ கல்யாணத்துக்குலாம் லோன் கொடுக்குறதில்லண்ணே. அது பூரா பழைய பொம்பளையாக கொண்டு வந்து நம்ம வீட்டில் தர்றாங்க. அது நம்ம செட் ஆகாது. கொஞ்சம் இருமா சார் மோர்னு விடு. இப்போ வண்டி இப்போ 2 வீலருக்கு 4 வீலருக்கு தான் கொடுத்துட்ருக்கேன். எந்த மாடலாக இருந்தாலும் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன நகி பிஸ்னஸ் வணக்கம்ண்ணே வணக்கம்ண்ணே. ஆமாண்ணே இப்போ கையில் ஒன்றும் வண்டி இல்லை. அடாடாடாடாடா போன வாரம் சீஸ் பண்ண வண்டி இருந்துச்சு, அதை கொடுத்துட்டேன். இப்போ கையில் ஒன்றும் இப்போ கையில் ஷிஃப்ட் ஒன்று இருக்குண்ணே. நல்ல பிஸ்கட் கலரு நல்லா இருக்கேன். ஹெட்லைட் ரெண்டும் சூப்பராக இருக்குண்ணே. ஏய் டூம் அருமையான டூமு. டிக்கி நல்ல டிக்கினே. என்னை பற்றி பேசுறீங்களா? சின்ன டிக்கினே, ஆனால் அமுக்கி ஏற்றலாம். டிக்கியை திறந்தீங்கன்னா மூட மனசு வராதுண்ணே. நல்லா அதை தலை வச்சே கிடப்பேன். இன்ஜின் சின்ன இன்ஜின் தானே, கையாளம் தான். 4 சிலிண்டரு பிக்கப் நல்லா கிடைக்கும். என்னை பற்றி இல்லை இல்லை எது ஆயிலா? கொஞ்சம் தள்ளிக்கம்மா, கொஞ்சம் தள்ளுங்களே, கொஞ்சம் தள்ளுங்கள. இல்லைண்ணே ஆயில் சொட்டலைண்ணே. இல்லை லீக்கேஜ் இல்லை அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஒரு ஓனர் தான் நினைக்கிறேன். ஏமா ஒரு ஓனர் தானே? ஆமாம் ஆமாண்ணே. இல்லைண்ணா அதிகம் மைலேஜ் ஓடல, சும்மா கம்மி தான். ஒரு 500 கிலோமீட்டர் ஓடி இருக்கோம் அவ்வளோதான். நான் ஓட்டி பார்க்கலாண்ணே. என்ன இந்த மாதிரி டோரை திறந்தே உட்கார விட மாட்டேங்குது, அப்புறம் இங்கிட்ட ஓட்டுறது. ஆனால் ஓட்டுறோம்னா ஆமாம். ரேட்டா ஏமா எவ்வளவு? எதுக்கே ரேட்டு கேட்குற? இல்லை கொடுக்குறதான்னு கேட்டேன். நான் கொடுக்குற மாதிரி இல்லை, நான் கொடுக்குறேன் உங்ககிட்ட சொன்னேன். அண்ணே வண்டி கொடுக்குறது இல்லாமல் என்ன அப்புறமே சொன்னே, கொஞ்சம் கோச்சுக்காங்க வைங்க நீங்கள். முதல்ல நீ யாரு? முதல்ல சம்பந்தமே இல்லாம வந்து நின்றுக்கிட்டு ஒரு பெரிய மனுஷன் வணக்கம் சொன்னா நீ வணக்கம் சொல்றது இல்லையா? யாரியா நீனு? ஐ அம் ஃபைனான்ஸ் ஓனர். 2 வீலர் 4 வீலர் வாங்க, என்கிட்ட வாங்க. உங்ககிட்ட வந்து அப்படித்தான் இருக்கும். உங்ககிட்ட வேங்கி பாயாங்கிட்டு. ஆமா ஆமா. என்னை எதுக்கு தள்ளி நிக்க சொன்ன? அது ஏன் ஜௌரியா? ஓன் ஜௌரியம்னா என்னைய சொல்லக்கூடாது. என்ன ஓன் ஜௌரியம்னா நீ தள்ளி நில்லு. என்ன தேவையில்லாம பேசி இருக்காத. வண்டியை பத்தி பேசுனேன் நான், ஒன்னும் குண்டியை பத்தி பேசல. ஆனா என் குண்டியை வேற பத்தி பேசியா நீ? யாரு பொறுமையா போய் நான் ஒரு அளவுக்கு தான் பார்க்க டீசென்ட்டா இருக்கு நினைக்கிறியா? பிரச்சனை பண்ணாத. நான் நம்ம லொக்காலிட்டி பே நீ இருந்துட்டு போயா? தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாத. பண்ணிட்டான் பாரு. இங்க பாரு, நான் பயங்கரமா கோவக்கார ஆளு. சொல்லிட்டே இருக்க கேட்கவே மாட்டேங்க. நான் நினைச்சுக்கோ மனசுல ஓட்டே தெரிஞ்சு வந்துருச்சு. ஹலோ 2022 மாடல் ஒன்று போட்டு கொளுத்துறாங்க. சொல்றேனா என்ன நினைச்சுக்கோ மனசுல? பேசாதன்னு சொல்லிருக்கல. என்ன ஓட்டே தெரிஞ்சு வந்துருச்சு. இவர் எனக்கே ரேட்டு பேசுறாராம். அறுத்து புரிய அறுத்து பாத்துக்க. வணக்கம், நான் ஃபைனான்ஸ் ஓனர் தான் பேசுறேன். என்ன பேச்சு பேசுற? உன்னை எதை பேசாதன்னு சொல்லியிருக்கல. எந்திரியா. நான் தானே பேசுறேன். ஹலோ பழக்கம் நீ மட்டும் தான் அடிச்ச பையன் வந்து நான் தான் அடிச்சேன். உனக்கு நான் கண்ணா தெரியல? நீ என்ன மனக்குழப்பத்தில் இருக்கியா? இல்லை கேட்குறேன். ஓகே பார்க்குறேன். என்ன பார்க்குறேன்ற? வாய் தோந்து இப்போ உனக்கு பேசாதான் சொல்லி இருக்கமா இல்லையா? பார்க்குறேன்னு சொல்லி இருக்க. ஹலோ புரோக்கர் நாய் என்ன எழுப்பு வாங்கிட்டு இருக்க? வந்து போறான்.
எவனும் வந்து போறானா? அப்ப நான் அடிக்கிறேன் உன் கண்ணுக்கே தெரியல. வந்து போறானா? என்ன நினைச்சிருக்க உன் மனசுல? இல்ல ஒரு கண்ணாடியை மட்டும் விட மாட்டாரு. ஓஹோ சிங்கத்தை சீண்டி பார்த்துட்டீங்களா? ஏய் யார் யா சிங்கம்? யார் சிங்கம்? சிங்கம் சொல்லாத சொல்லாத சொல்லிட்டனாலே. என்னப்பா சிங்கத்தை ஆளை காணா? செதச்சாச்சோ சிங்கத்தை. ரைட்டு இன்னும் இறங்கிட வேண்டியதான். தொட்டுட்டீல ஏய் சிங்கத்தை அவர் மலையை விட்டு இறங்குற சொல்றாரு. இறங்கிறாரு. பிக்கப்ல இறங்குற. ஏய் என்னையா சொல்ற? என்ன தொட்டுட்டீங்க? மா ராணி ஏய் ஏய் ராணி இங்க இரு இங்க இரு ராணி அவர் ஒரு பெரிய ஃபைனான்சியர் சொல்ற கேளு. வா போடா. ஏய் இங்க வா. ராணி வேணாம் முடியல. அந்த ஆளு சோத்தை விட்டு வேற எதை யார் மேல கை எந்திக்கிறா? போட்டு வைக்கிறா? தெரிஞ்சு போந்து. யார் மேல கை வைக்கிறா தெரியுமா? அந்த ஆளு மனுஷனா? அந்த ஆளு என்ன அவரை பத்தி தெரியுமா? தெரியாது. போட்டே வாயில கிழிச்சு புரியும் கிழிச்சு. வேணாம் ராணி. பொறுமையா இருந்து இருக்கேன். நல்லதுதான் பாத்துங்க. சாமாய்மால தெரிஞ்சு வந்துச்சு. அறுத்து புரிய அறுத்து. கேளுங்கப்பா. அந்த ஆளை பத்தி பேசாதீங்க. அடிச்சா 2 அடி அடிச்சுட்டு பேசாம விட்டுருப்பா. அவரை பத்தி தெரியுமா? உனக்கு ஒண்ணும் தெரியாது. வணக்கம். குறிப்பாச்சீங்களா ராணி அவரை பத்தி உனக்கு தெரியாது. யாருங்கப்பா? புரியும் கொடுத்தி. இனிமே அவரு ஏரியாவுல பெரிய ஃபைனான்சியர். நீ ஒண்ணு புடுங்க வேணாம். ஆணையே புடுங்க வேணாம். கொதிக்குது. எனக்கு இங்க டயர்ட் ஆயிடுச்சு. விட்டுருங்க. ஏறுங்க இங்க ஒரு ஆம்பளை சிங்கம். சொல்றது புரியுதா இல்லையா? கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் நேர்ந்தா அடிங்கன்னு சொல்றாரு. சட்டை ஏத்தி விடுங்க. சட்டை ஏத்தி விடுங்க. நல்லா தலையை சரி பண்ணுங்க. ஒரு ஆம்பளை ஏரியாவில் எவ்வளவு பெரிய ஆளு, உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கு. நெஞ்ச தூக்குங்க. ஹலோ உங்க நெஞ்ச முட்டு எவ்வளவு பெரிய ஆளு, நல்லா வரப்பா, எவ்வளவு பெரிய வீரன், நல்லா முறைங்க, எவ்வளவு பெரிய ரவுடி. ஓகே முறைங்க. அட முறைங்கன்னு சொன்ன. ரைட் ஓகே. என்ன கிண்டல் பண்றாப்லையா? ஓகேயா டவுல் ஓகேயா? இப்ப அடிமா. அவன் சொல்றாங்களுக்காக நீ இறங்குறேன். ஏன் ரொம்ப தவறா போற? ஏன் இல்லன்னா நீ அடிப்பியா? ஒரு ஆம்பளை கை நீட்டிட்ட. ஏன் இல்லன்னா என்ன பண்ணுவ? இதோட பின் விளைவை நீ சந்திக்க நான் சொல்றத கேளு. நீ சந்திக்கிற. சொல்றத கேளு. என்ன சந்திக்கிறேன்னு? ஐயோ முடி கொட்டி பெரும்னு ஆசைப்படுறாப்டி. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னமும் நடக்கலாம். ஏய் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? மயக்க வரும்னு சொல்ல வர்றேன். ஐயோ எனக்கு தான். ஓ என்னமும் நடக்கும். ஏய் நடக்கும். என்ன வேணா நடக்கலாம்னா என்ன சொல்றப்பா? எல்லாம் நடக்கும். நொண்டி ஆடு நடக்கும், நொண்டி குதிரை நடக்கும், எது வேணா நடக்கும். போ ரவுண்டு கொண்ட போ போ. ஏய் என்ன சொல்றியா? உன்னை சொல்ல. என்ன சொல்றியா? இல்ல போ. கற்பழிப்பேன். யாரையோ யாரையோ போ. கொண்டாட்டின்னு பாக்குறேன். யார் கொண்டாடி? யாருக்கோ யாருக்கோ போ போ. எனக்குன்னு சொன்னா புருஷன். யார் புருஷன்? யார் புருஷன்? வாயில கிழிச்சு புரியும் கிழிச்சு. என்ன நினைச்சிருக்க? அரியர் வச்சுக்க அவுச்சு தின்னு வந்திருக்க. பொறுமை. முன்னா கேட்டிங்களா? யாருக்கு யார் புருஷன்? சொல்றே கேளு. பொறுமையா இரு. புருஷன் ஓம் புருஷன் சொன்னா எனக்கு கல்யாணம் ஆகுமாதா? ஆகும். அப்ப அவனுக்கு நான் யாரு? புருஷன். உனக்கு கல்யாணம் ஆகும்ல? ஆகும். அவனுக்கு நீ பொண்டாட்டி. நானு புருஷன். நீ பொண்டாட்டி. அவ்வளவுதான். யாருக்கோ போ. நாளைக்கே எனக்கு ஒரு புள்ள பறக்க. யாருக்கோ இங்க அது வரக்கூடாது. டைமிங் தப்பு, ரைமிங் கரெக்ட். டைமிங் தப்பு. இங்க யாருக்கோன்னா புள்ள எனக்கு பிறக்காம எவனுக்கு பிறக்க? இங்க எனக்கு தான் பிறக்க. நீனே பத்திரியா? எனக்கு புள்ள பிறக்க. பிறக்கணும். யாருக்கு கொடுப்ப? யாருக்கோ உன்னைய சொன்னா போ. முதல்ல ஒழுக்கமா நடந்து. என்ன சொன்னா? ஒழுக்கமா
போயிட்டு இப்படி தப்பா நடந்துக்காத. நான் என்ன உன்னை தப்பா நடந்துக்கிறேன்? மரியாதை கொடுத்து பேசு. என்ன மரியாதை இல்லாம நான் பேசுறேன்? பொண்ணு கூட என்ன மரியாதை இல்லாம பேசுறேன்? என்ன நினைச்சிருக்க? மூஞ்சி முகர கட்டி பையன் தப்புன்னு முத்தம் கொடுத்து விடுவேன். என்னது? யாருக்கு? வாயை பிடிச்சு கிழிச்சு நெகிழிச்சு. யாருக்கு ஒண்ணு? உனக்கு சொன்னனா? போ போ ரவுண்ட் கொண்ட. ஏய் ஓ புடியா ஓடுனே பிரச்சனை. போ போ போ. பொம்பளையா லட்சமா நாடானா? புலி மூட்டை மாதிரி. லம்பாடிச்சிருக்கீங்க. யார பத்தி லம்ப அடிச்சிருக்கீங்க? உன்னை தான் சொல்றேன். யார பத்தி லம்ப? விடு விடு போ போ. டென்ஷன் ஆகாத போ. முதல்ல பொண்ணா லட்சணமா பாரு எப்படி உட்கார்ந்துருக்கேன் என் தாய் குளங்கள். முன்ன மாதிரி ஆடி திரிஞ்சு இப்படி ஆவ ஆவ ஆவ. ஏய் விடு. முதல்ல ஆம்பளை பையலுக்கு மரியாதை கொடு. என்ன நான் உனக்கு மரியாதை கொடுக்கல? 5 என்ன வயசு உனக்கு மரியாதை பையன் கொடுக்கல? ஆம்பளை பையன் ரோட்ல நடந்து வர்றான்னா 50 வயசு கிழவி காலம் நீட்டினான்னா ஆம்பளை பையன் வரான்னு அப்படி மடக்கணும். நம்ம பேரன் தான் நம்ம மகன் தான் வரான்னு நீட்டினான்னா பின்னாடி கொழுப்பு வச்சு போச்சுன்னு அர்த்தம். நான்லாம் மடக்கணும்னு அவசியம் இல்லை. எத்தனை பேர் வந்தாலும் நான் மடக்கவே மாட்டேன். திமிரு. திமுறாவே இருந்துட்டு போறேன். நீ முதல்ல நாட்டுடைய பண்பாடு தெரிஞ்சு நடந்துக்க. என்ன நான் பண்பாடு தெரியாம உன்னை ஏதாவது மரியாதை குறைவா ஏதாவது பேசினா? உன்னை ஏதாவது நான் உன் மேல நான் கை வச்சேனா? அப்பா நான் ஏதாவது பேசினேனாப்பா? நான் ஏதாவது தவறா நடந்துக்கிட்டேனா? கை வச்சனாவா? அப்பா முகரே பாரு. நீ பிறந்தவன உனக்கு பேச்சு வரலன்னு சொல்லி நானும் உங்க அம்மாவும் போகாத கோயில்ல ஏறாத. இவளுக்கு பேச்சு வரலனா? கோவில் இந்த வாயாடி சிறுக்கிக்கு பேச்சு வரலனா? ஒவ்வொரு கோவிலா போய் தவம் இருந்து வேண்டி பேச்சாத்தா வரும். இன்னும் ஒரு 2 வார்த்தை ஒழுங்கா பேச தெரியுதா? அப்பப்பா அடங்கொய்யால உன்னையெல்லாம் ஒரு இடத்துல கட்டி கொடுத்தா அடிச்சு மூஞ்சி மேல பேத்து புரியும் பேரு. சோத்த திங்கறியா? சோத்த விட்டு புண்ணாக்கி ஆத்திங்கற எரும மாடு. மனுஷனா நீனு? அறிவுரி வச்சுக்க இல்ல அவுச்சு திண்டு வந்திருக்கியா? ஆனே மூஞ்சி மோர கடையம் பாரு. நீல என்ன நினைச்சிக்க உன் மனசுல? அழகப்பா நான் ஏதாவது தவறா பேசுனேனா? ஏப்பா பிள்ளையை பத்ததுக்கு சும்மா இருந்திருக்கலாம். பேசாம இருந்திருக்கலாம்ல. ஏங்க என்ன பேசவே இப்படியே நின்னுக்கிட்டு இருந்தா இப்ப பேசலையாடா? எங்க பேசுது? நான் ஏதாவது நீங்க செகுட்டு போயிடலா இல்ல பேசணும்னு நாங்க 2 பேரும் போகாத கோயில் இல்ல, வேண்டாத சாமி இல்ல. 2 பேர் எவ்வளவு பேரு? நீங்க 2 எதுக்குடா போறீங்க? அப்புறம் அண்ணன் தம்பியை போகாம என்ன பண்ணுவான்? பிள்ளைக்கு அப்படின்னா நான் ஏதாவது கை வச்சனா? ஏதாவது நான் தொட்டு பேசியிருப்பேனா? மரியாதை குறைவா உன்னையெல்லாம் ஒரு இடத்துல கட்டி கொடுத்தா ஒரு இடத்துல கட்டி கொடுத்தா எப்படி நீ குடும்பம் நடத்த போற? அப்பா இப்படி பச்சை மண்ணா இருக்கிய ஒண்ணுமே தெரியாது. எப்படி குடும்பம்? அப்படி சொல்லாதீங்கப்பா. எப்படியாவது நான் பேச கத்துக்கிறேன். எப்படியாவது பேச வெக்கலி சரோஜா தேவி செத்தாடா. உலக நடிப்புக்கு ஒரு அளவு இல்லையாடாது. ஒத்தரோசா ஜோதியப்பா நான் ஏதாவது தவறா பேசினா? நீங்க பூரா ஒரே லிஸ்டாடா நீங்க. மோகன் மாமா ஏதாவது நான் தர குறைவா நடந்துக்கிட்டேன்? ஏன் மருமா அப்புறாணி ஊமச்சி ஊமச்சி நத்த இல்லையா? டேய் நீ சொல்றது வேற மாதிரி கேக்குது. ஊமச்சின்னு கேட்கலடா. இளவரசன் இதுக்கு பேசாம இருந்திருக்கலாம்டா. அந்த புள்ளைய கேவலப்படுத்துறியாடா நீ? ஊமச்சி நத்தன்ட்டு இந்த வா ஏய் உனக்கு ஒன்று சொல்றேன். நீ தமிழ்நாட்டுக்கார பிள்ளையா? நான் தமிழ்நாட்டுக்கார பிள்ளைதான். சத்தியமா? சத்தியமா தமிழ்நாட்டுக்கார பிள்ளைதான். உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியல. கொஞ்சம் அடி வாங்கியிருந்தா என்னமோ நினைச்சிட்டு வெள்ளக்காரி மாதிரி இருக்கு நீ. சூப்பர் புகரா இருக்கு. சரி இப்போ உன்னை அதை கேட்டாளா? நீ நல்ல பிள்ளையாண்டா. நான் கேட்கற கரெக்டா பதில் சொல்லுவியா? நீங்க கேளுங்க. வயசுக்கு வந்துட்டியா? ஏய் ஒரு பொம்பளை பிள்ளைட்ட என்னையா கேட்குற? ஒரு நாகரிகமா பேச தெரியல. நீ இல்ல மனுஷனா? பார்க்க பெரிய மனுஷன் மாதிரி இருக்க. பொம்பளை பிள்ளை என்ன வார்த்தை கேட்குற? ஏய் நீ என்னையா மனுஷன்? நீ அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்கியா இல்லையா? ஏய் என்ன நினைச்சிருக்க உன் மனசுல? என்ன நீ? சே 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 அட அட அப்ப என்ன என்னடி சொல்ற? அடி லூசு. ஐயோ ஏ லூசு இங்க வா. உன்னை டீசெண்டா கேக்கட்டா? ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டியா? பண்ணிட்டு நீ அந்த மயிரை தாண்டி தமிழ்ல கேட்டேன். இங்கிலீஷ்ல கேட்டா பண்ணிட்டேன் கிழிச்சிட்டேன். வயசு கண்டில வந்துட்டேன். குச்சி கட்டினாங்களா? ஏய் என்னையா கேட்குற? குச்சி கட்டினாங்களா? குடிசை குடிசை கட்டினாங்க. உள்ள விட்டாங்களா? ஏய் என்னையா மோட குச்சி கட்டினாங்களான்றா? உள்ள விட்டாங்களா? உள்ள விட்டாங்களா வெளியில விட்டாங்களா? ஏய் என்னையா சொல்லிட்டு இருக்க? குடிச்சுக்குள்ள விட்டாங்களா? குடிச்சுக்குள்ள விட்டாங்களா? இல்ல குடிச்சுக்குள்ள உள்ள விட்டாங்க. உள்ள விட்டாங்களா? விட்டுருக்காங்க. ரைட்டு சரி. ஜாமான் போட்டாங்களா? உள்ள விட்டாங்கல்ல ஜாமான் போட்டாங்க கேக்குற? என்ன எதுக்கு எடுத்தாலும் அவர் விவரம் பத்தல பேசுற. சீரெல்லாம் மாமன் சீர் கொண்டு வந்திருப்பாங்க. அதுவா? பாத்திரம் உண்டா, கண்ணாடி, சீப்பு, பவுடரு டப்பா. அந்த ஜாமான் இல்ல. இத்தனை ஜாமான் கொண்டு வந்திருக்கா. என்ன நொல்லைக்கிற? எல்லாம் ஜாமான் அசிங்கப்படுத்துற மாதிரி. யாரு? நான் சொல்ற ஜாமான் அது இல்ல. சீர் ஜாமான் இல்ல. வேற குடிசைக்கு வாசல்ல போடுற 3 ஜாமான் இருக்கு.
3 ஜாமனையும் போட்டு போயிடுவாங்களாம்லப்பா. ஐயா தாய் மாமனா. ஒரு உலக்க, ஒரு உலக்க, விளக்கமாறு, விளக்கமாறு, கருக்கருவா, கருக்கருவா. இது 3 போடுறானே அது ஏன்? எங்க பேய் பிசாசெல்லாம் நம்மளை வந்து பிடிக்க கூடாதுனால. பேய் பிசாசெல்லாம் நம்ம தீண்டிடும். பேய் நம்மளுக்கு பிசாசு. பேய் பிடிக்கும். பேய் வந்து நக்குது. ஏய் பேய் நக்காது, பிடிக்கும். ஏய் லூசு, அது வயசுக்கு வந்து புள்ளையா பார்த்து பேய் பிடிக்குதான். ஏன் எங்களெல்லாம் பிடிக்காதா? உங்களை எல்லாம் பிடிக்கல பேய்க்கு. பேய்க்கே உங்களை பிடிக்கல. எதுக்கு அது போடுறாங்கன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்க. என்ன பேய் பிசாசுன்னு உலக்கையில அடி வாங்கி பழகலாது. ஆ, உலக்க போடுறதுடைய மேட்ரே வேற. என்ன பேய் மேட்டா? குடிசைக்குள்ள இருந்து நீ வெளியில வரும்போது அந்த உலக்கை அப்படி தாண்டி தான் வரணும். எப்படி தாண்டி? அப்படி தாண்டி? இப்படி. அப்படின்னு ஏங்க? இப்ப 2 காலுக்கு நடுவே உலக்க கிடக்கு. இல்லையே. அட இருக்கிற மாதிரி நினைச்சுக்க. ஏங்க எப்ப பார்த்தா இப்படி கற்பனையிலேயே நினைக்க முடியும். அட கொண்டுட்டு வந்தா காட்ட முடியும் நானுங்க. இப்போ உலக்க கிடக்கு. இல்ல நீ குனிஞ்சு பார்க்கணும். அதை இல்ல பாரு, நான் சொல்றது ஆமான்னு சொல்லி பார்க்கணும். இங்க இல்லங்க, ஆமான்னு சொல்ல முடியாது. இருந்தா தானே இருக்குன்னு சொல்ல முடியும். இரு, உலக்க கிடக்கு. தாங்க அது எப்படி நினைக்க முடியும்? இருந்தா தானே நினைக்க முடியும். அப்போ ஒன்று செய்வா, நான் நடுவில் படுத்துக்கிறவா. நீ உலக்க மாதிரி இல்லையே. அட நான் உலக்காடு என்ன உலக்காடு? நீ உரல மாதிரில இருக்கு. உலக்க இருந்தாதான் சொல்ல. அப்போ கீழே குனிஞ்சு பார்த்தோன்னே உன் மனசு நினைக்கணும். அம்மா ஒரு கற்பனைக்கு சொல்றாருமா. ரைட். சித்தரிக்கப்பட்டது. நம்ம உலக்கைக்கு ரெடி ஆயிட்டோம். உலக்க பிடிச்சி வேலை பார்க்குற பொறுப்பு நமக்கு வந்துருச்சு. இதை காட்டத்தான் அந்த உலக்கை. உலக்கையை காட்டத்தான். விளக்கமாறு போடுறானே ஏன்? அதுவும் பேய் பிசாசெல்லாம் தின்னக்கூடாது. பேய் விளக்கமா தெரியும் ஐயா வயசு ஆ, அதல்ல. ஆ. அதோடைய முக்கிய காரணமே வேற. என்ன விளக்கமாறு எதுக்குன்னா, பேய்க்கு பிடிக்காதா? இந்த உலக்கையை விட்டுட்டு வேற உலக்கையை தேடினா உனக்கு விளக்கமாறு பிஞ்சு போகும் அப்படின்னு காட்டத்தான் இந்த விளக்கமாறு. பக்கத்துல எதுக்கு கற்கருவா போடுறாங்க தெரியுமா? சொல்லு சொல்லு பாப்பா. உலக்க புடிச்சு வேலை பாக்குற மாதிரி உலக்க இருக்கணும். வேலை பார்க்குற மாதிரி உலக்க இல்லைன்னா ஒரே போடுதான் கற்கருவால. உலக்கைய போட்டுற வேண்டியதான். உலக்க அதோட 2 இது உருச்சு. அதுக்கு சொன்ன மாதிரி தெரியலையே எனக்கு. நீயா கற்பனை பண்ணி சொல்லிருக்கியா? இல்லங்க, உண்மை அதான். சரி விடு. ஏங்க உலக்க வேலை நீங்க சொல்றது பூரா நாங்க ஏத்துக்கணும். நாங்க சொன்னா மட்டும் ஏத்துக்க ஏத்துக்க மாட்டீங்களா? மாட்டிய. உலக்க வேலை பார்க்கறதும் பார்க்காததும் உன் கையில தான் இருக்கு. அப்பவும் என் கையில தான் இருக்கு. உலக்க வேலை பார்க்காது. வேலை பார்க்கணும். நல்லா உள்ளே இருக்கு. ஏ என்னையவே வேலை பார்க்கணும் சொல்றியே, அந்த உலக்க அப்புறம் என்ன மயத்துக்கு தான் இருக்கு. அதெல்லாம் கிளீனா ஆமா போயாங்கடே. ஏ தொட்டு பேசுறேன். ஹலோ ஹலோ ஹலோ. என்ன ரொம்ப பிகு பண்ற? ஹலோ அப்புறம் அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்குனே பேசாம இருந்தா. யோ எங்க அம்மாச்சியை போட்டு அமுக்குன நீ தானயா? அப்பா உன் மாமியா போட்டு அமுக்குன இவர் தாப்பா. மாமா கோபப்பட தப்பு நடந்து போச்சு. என்ன மாமியா தப்பி போட்டுச்சா? சரி அது என்ன உங்க அம்மாச்சி எங்க அம்மாச்சி உன் வளர்த்தி தான் இருக்கு. அது எங்க அம்மாச்சி ஏன் வளர்த்தி தான் இருக்கும். ஓ வளர்த்தி எல்லாம் இருக்காது. அந்த கிழவிக்கு அறிவு வேணாமா? ஏன்? உன் சாலை எடுத்து பொத்தி படுத்து கிடந்துச்சு முதிய வண்டியில. நான் நீ தான் நினைச்சிட்டு இந்த வருஷத்துலேயே பெரிய காமெடி தாயா விளையாண்டுட்டேன். அதுல போய் ஏயா விளையாண்டுட்டு அது கண்ணு அளவும் தெரியாது. அதுக்கிட்ட போய் என்னையா விளையாண்டுட்டு இருந்தேன். பாஞ்சுட்டேன். நீ நினைச்சிட்ட. சரி பாஞ்சது சரி, கிளவி மேல பாஞ்சிருக்கணும். ஏன் கடைசி சீட்ல போய் மூக்க உடச்சிக்கிட்டு கிடந்த? மாமன் பாடம். அப்ப அது முதல் சீட்லயா இருந்துச்சு. ஆமா. அட மூதேவி, அதான் டிரைவர் வந்து என்னை திட்டினாப்ல. எவன் கடைசி சீட்ல ஓட்டையை போட்டது சுத்தியலோட போய் படுக்காதேன்னு சரி சொல்லிருக்கோம். நமக்குள்ள சமாதானம். அதுக்கு கண்ணே தெரியாது. இவர் போய் பாஞ்சாராம் அதுக்கிட்ட. ஆமா நீங்க இங்க என்ன பண்றீங்க? மாமலையா பாக்குறேன். Come on, tell me. கண்ணு தெரியாத கிளவிய போய் இம்சப்படுத்திருக்காப்லையா? சக்க செவந்த பழம் நாளைக்கு இன்னைக்கு பழம் எல்லாரும் வாங்க பழம். இது வளர்த்து வளர்ந்த பழம். எத்தனை பேர்கிட்ட மாம்பழம் பாத்தியா? எங்க பார்த்த மண்டல மஞ்சள் மாத்தியா. கைக்கு அடக்கம்மா கருத்து பார்த்த வட்டமா. மாம்பழம் விற்கிறேன். ஏன் அதுக்கு ஏசுனா அதெல்லாம் கையா காட்டுறேன்? ஏங்க அவ்வளவு பெரிய பழம் விற்கிறேன்னு சொல்றேங்க. அது பலாப்பழம் அப்படி காமிச்சினாக்கா. ஹலோ அதோட அப்படி இல்லங்க. கூட கூடயா வச்சிருக்கான். சரி இது என்ன மாம்பழம்? மல்கோவா. சூப்பரா இருக்கு. ஏங்க பார்க்காமே சொல்றிய பார்க்கவே தெரியுதுல்ல என்னன்னு? மாம்பழம் நல்ல கலரு. அதுக்கு தான் அவர் அந்த பாட்டு பண்ணாது. இந்த வீடியோ உனக்கு சொன்னோம். சரி சரி இருக்கட்டும். ஏங்க நான் பழசாதி மாம்பழம் சாப்பிட்டேன். எப்படி? மல்கோவா, புதாத்தாத், ஆ, பங்கனம்பள்ளி, ஆ, காசாலட்டு, ஆ, செந்துரா, ஆ, கல்லாமணி, ஆ, பலாமணி அதெல்லாம் இன்னைக்கு போட்டுட்டு வரல, அங்கேயே கிடக்கு. சரி இது என்ன விலை? ஒரு மாம்பழம் 2000 ரூபான்னு விற்கிறேங்க. ரொம்ப கம்மியா. ஆ, யாருமே வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பையனுக்கு திங்க தெரியாத வேலை வித்தனா எப்படி வாங்குவீங்க? யாருக்கு திங்க தெரியாது? ஓ பழத்தை வாங்குறேன், கத்தி எடுத்து 4 கீத்து போட்டு 4 பேரும் சாப்பிடுறோம். ஆளுக்கு ஒரு பீஸ். சொன்னானா, கத்தி வச்சு அறுப்பாங்கன்னு. அதெல்லாம் நல்லா 4 பேரும் கத்தி வச்சு அறுத்து சாப்பிடுவாங்க. செப்டிக் ஆயிரும். கத்தி படம் இதை கத்தி வைக்க மனசு வருமா? ஏங்க
நான் கை வைக்கவே மனசு வர மாட்டேங்கிறீங்க, எனக்கு கத்தி வைக்கிறேன்றாங்க லூசு பேல. அப்ப வேடிக்கை பார்த்துக்கிட்டே தானே மாம்பழத்தை சாப்பிட்றது எப்படி சாப்பிடணும் கணக்கு. எப்படி சாப்பிடணும்? முதல்ல மாம்பழத்தை கையில் எடுக்கணும். சும்மா இருங்க, சும்மா தானே இருக்கேன். அந்த ஐயா ஒரு மாதிரியா பார்க்குறேன். இன்னைக்காவது அந்த ஐயாவுக்கு நான் செய்யறது அவர் செய்யறதா நினைச்சு பார்க்கட்டும். யாரு ஆ அப்போ லேசாக ஒரு நசுக்கு காயா பழமா, ஆ அப்புறம் பம்ப் பண்ணணும். எப்படி? அப்படியே உள்ளங்கை வச்சு அழுத்தின கத்த 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 அழுத்தணும். ஏய் ஏய் புது துணியா அப்பலாம் கிளிதா? இல்லங்க. ஏன் டவுசர் கிழிஞ்சிருக்கா பாரு. இல்ல இல்ல நீ காட்ட முடியும். ஏய் போய் அங்க. அம்மா ஒருத்தர் பார்த்துக்கணும். சவுண்ட் ஆமா. நீ ஒண்ணும் பார்த்து எனக்கு சொல்ல வேணாப்பா. ஏறு நல்ல உள்ளங்கை வச்சு தொற. என்ன நீங்க ரீரிக்காடிங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் இது தொலைஞ்சு வச்ச மறுபடியும் வாங்கினியா? பரவாயில்ல. நல்லா கத்து 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 தொலைஞ்சு போல குடுகுடுப்பு கரைஞ்ச மாதிரில இருக்கு. தொலைஞ்சு போல நல்லா தூக்கிட்டு தேய்ச்சிட்டு போயிட்டாங்க. நுனியில சின்ன கடியா கடிச்சிட்டு இப்படி அமுக்கிட்டே உறிஞ்சணும். என்ன தெரிறீங்க? என்ன எப்ப பார்த்தாலும் பின்னாடியே தெரிறீங்க? நீதானா அது ரீரிக்காடிங்க? நீ இளையராசாட்ட இருக்க வேண்டியவன்டா. இப்ப கொடு. உறிஞ்சுறதுக்கு மீசி கொடுறான்னா நீ நல்லா வந்து எனக்கு. ஆமா மாம்பழம் வைக்க வந்த உங்க அம்மா. சும்மா எங்க அம்மா பத்தி பேசாதீங்க. அவர் மாமியா அந்த மாதிரி மாம்பழம் தண்ணி தரையா சும்மா. எங்கேயோ வச்சிடல. இப்படியே தவி தவி ஒரு நாளைக்கு அலையாசம் போட்டு ஏறி உட்கார போறேன். வளர்த்தி ஒரே என்ன இப்படி தள்ளி தள்ளி விட்டா ஒரு நாளைக்கு ராக்கெட் புருட்டு நேரம் மாதிரி அங்கே போயிட போகுது. ஐயோ ராக்கெட்டே உள்ள இறங்குதாம்ல. வா. போஸ் கொடுக்குறீங்களா? போஸ் சும்மா இல்ல. ஆமா மலையில இந்த தூக்கிட்டு வந்த பாரு. முதல்ல பெரிய கேமரா வந்தது, இப்போ சின்னதாக மாறிடுச்சு. நீ அடுத்து வெறும் ஸ்டாண்டு தான் வரும் பாரு. அல்ல செல்லெல்லாம் புதுசா வாங்கியிருக்காரு, அது செல்லுல வச்சு எடுத்துக்குவாரு. ரைட்டு. ஆமாம் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா? என்ன கேளுங்க, நீங்க என்கிட்ட கேட்காம வேற ஆட்டு கேளுங்க. தப்பா நினச்சிக்க மாட்டீங்களே? நான் தப்பானே? நான் என்ன அப்படி பிள்ளையாப்பா? சொல்லுங்கப்பா. அப்படியே வளர்த்து வச்சுக்க. சொல்லுங்கப்பா. தப்பானே நான். சரி சரி சரி. ஏன் இப்படி கோவப்படாம கேளுங்க. நான் உன்னை ஓப்பனா ஒன்று கேட்கலாம். ஏன் கோபப்படுற? இல்ல அது முடியுமான்னு தான். ஓப்பனா ஒன்று கேட்கலாம்னு நினைச்சேன். ஏய். சரி விடு. சரி நீ வேணா என்னை ஓப்பனா. ஏய் என்ன நினைச்சிருக்க உன் மனசுல? அது வேணா முயற்சி பண்ணலாம். சும்மா மறந்துட்டு திரியுற நீனு. அப்படின்னா என்னன்னு கேப்ப?
இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? இப்பவே அப்படிதான். ஆ? மேரேஜ் ஆயிடுச்சா? எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. நான் எனக்கு- பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு நான் ஆகல. ஹலோ மாப்பிள்ளை சட்டை பார்த்துக்கிட்டே சட்டை சட்டையை கிழிக்காதீங்க. என்னன்னு கேக்குறேன். வெக்கந்தாம்மா. வெக்கமா? நான் செய்யவா? என்னது? கல்யாணம் செய்யவான்னு. அப்புறம் நான் செஞ்சிருவேன். கூட்டிட்டு போய் ஃபேமிலி பிளானிங் பாத்துக்க உனக்கு. ஐயோ பிள்ளைகளை பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கிறோம். யாரு? இனிமே உனக்கு புள்ள எல்லாம் பிறக்காது. சரி, உனக்கு விடு. ஏமா அவ்வளவு பெரிய அப்படி ஆசையா? அப்படி நீனா முடிவு பண்ணாதம்மா. சரி விடு விடு. ஐ லவ் யூ. நான் லவ் பண்ற மாதிரி இல்ல. எனக்கு 1000 வேலை இருக்கும். உன்னை மாதிரி வெட்டியா இருக்கிறேன். அப்படி என்ன நீங்க புடுங்குறீங்க நீங்க இப்ப? என்னை லவ் பண்றத காட்டு உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்கிறேன். ஐ லவ் யூ. யோ எனக்கு வேலை இருக்கியா? சீக்கிரம் பண்ணியா? மணி ஆகி போச்சு. பண்ணியா சீக்கிரம்? ஹலோ இந்த மாதிரி பேச்சு என்னோட விட்டுரு. இந்தாங்க. இன்னைக்கு லவ் பண்றதை வேகமா பண்ணுங்கிற. நாளைக்கு கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட்ல வந்து இதே மாதிரி வேகமா பண்ணு எனக்கு வேலை இருக்குன்னு நான் கடுப்பு. ஏங்க அப்புறம் சமைக்கணும் உங்களுக்கு தானே எல்லாமே. கொஞ்சம் டைமிங் எடுக்கிறாள் நான் எப்பவுமே. எப்படி? ஒரு வாரமாவா? அவ பட்னியா கிடப்பியா?